ஆமாண்டா, உடனே வா, 2 பேரும் போவோம். ஓ வண்டியிலேயே போவோம். இல்ல நானும் வரேன் சைக்கிள் எடுத்துட்டு. மாமா, தேடுதானே போறோம். 2 பேரும் பத்தாதா? நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். எத்த எனக்கு வீட்ல இருப்பு கொள்ள. ஊழியர் சங்கத்துல மீட்டிங் மறந்துட்டியாப்பா? வந்தேன்னா பொன்னாட ஊத்துவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம்ல. இல்லை, அம்மைய காணமிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்க. இதுல பொன்னாட கிண்ணாடன்னு வந்து நிக்க. காங்கலையா? இப்பதான் நான் அம்மையை பார்த்துட்டு வரேன். பாத்தியா? என்னல சொல்லுத? எங்க பார்த்த? எங்க இருக்கு? நம்ம கோயில்லதாப்பா. விநாயகர் சிலைக்கு தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ வேண்டுதல் போல டிஸ்டர்ப் பண்ண வேணாமே வந்துட்டேயா. என்னப்பா விஷயம்? எப்பா நல்ல வார்த்தை சொன்னையா. நீ 10 ஆம்பளை பிள்ளைகளை பத்திட்டு சந்தோஷமா இருக்கியா? ஏங்க ஐயா வைகுண்டம், 2 புள்ள பெத்ததுக்கே நான் சம்பாதிக்கிறது பத்த மாட்டேங்குது. இதுல 10 புள்ளைய பெத்துக்கணுமா? வாழ்த்துறாராம் பாரு, கூச்ச நாச்சமே இல்லாம. இல்லை, பிள்ளைங்கள்ல என்ன ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு பேசிட்டு எல்லாம் ஒண்ணுதான். வாங்க போய் அம்மையை பார்ப்போம். ஆமா ஆமா வா. சுடாமணி, அம்மா என்னம்மா இது? நீ பாட்டுக்கு குடங்குடமா தண்ணி எடுத்து ஊத்திண்டே இருக்கியே, எத்தனை நேரம் ஊத்துவ? இன்னும் 52 குடம் தான் சாமி. ஏற்கனவே 56 குடம் ஊத்திட்டேன். 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து உன்னால ஊத்த முடியுமா? நான் ஊத்துறது தண்ணி இல்ல சாமி, 20 வருஷமா நான் விட்ட கண்ணீர். இத்தனை வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஜெயில கடந்த. என்னைக்காவது ஒரு நாள் நான் என் பிள்ளைகளை பாப்பேன். என் புள்ள வந்து என்னைய மீட்டுட்டு போயிடுவான்னு சின்ன நம்பிக்கைய புடிச்சுக்கிட்டு நான் உசுரோட இருந்தேன். கஷ்டம்தான், அதுக்காக ஒன்னு நீ இவ்வளோ வருத்திக்கணுமா? வாழ்ந்த காலத்துல படாத பாடு பட்டாச்சு. மீதி காலத்திலேயாவது என் பிள்ளைங்களோட நான் நிம்மதியா இருந்து நல்லது பண்ணிட்டு போலாம்னா இந்த சவுந்தர பாண்டி என்னைய வாழவே விட மாட்டேன்னு என் அடி வயித்துல தீய வைக்கிறானே. அம்புட்டையுமே இந்த சாமி பார்த்துட்டு தானே இருக்கு. யாருக்கு கொடுக்கறது யார கெடுக்கிறதுன்னு அந்த சாமிக்கே தெரியல போலமா. இம்புட்டு கண்ணி இருக்கு, கண்ணு துறக்காத சாமி இத்தனை குடம் தண்ணி ஊத்துனாலாவது முழிச்சு பாக்காதான்னு ஒரு நப்பாசதான். சரிங்க சாமி, நான் வேண்டுதலை நிறைவேத்துறேன். அத்தை, இந்த குடத்தை வாங்கு. என்னம்மா அது? ஏன் இதெல்லாம் உனக்கு? நீ முதல்ல வா. எம்மா
என்னாச்சு என்னம்மா? என்ன என்னாச்சு அத்தை கண்ணை காட்டுங்க. டேய், கடுமையான டீஹைட்ரேஷன். உடனே குடிக்க தண்ணி கொடுக்கணும்டா. அண்ணா இந்த தேங்காய் தண்ணி குடு. நம்ம சாமிக்கு வேற வாங்கிப்போம். குடிங்க அத்தை. ஐயோ, இன்னும் சாமிக்கு தண்ணி ஊத்தணுமே. என்னைய விடுங்க சாமியாளா, நான் பிரார்த்தனையை அம்மா. முடிச்சிடுறேன். ஐயர்கிட்ட பேசிட்டம்மா. நீ மட்டும் பண்ணணும்னு இல்லையாம்மா? நான் கூட சேர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. நாங்க பாத்துக்கிட்டோம். இல்லப்பா, நான் தான் செய்யணும். ஒரே வாரத்துல நான் பத்தினின்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு சபதம் போட்டிருக்கேனே. நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா தீய வச்சுக்கிட்டு சாகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சாகுறப்ப கூட கேடு கெட்டவங்கிற பேரோட நான் சாக போறேனே, அதுக்கு தாயா மனசெல்லாம் பதறுது. அம்மோ, என்னம்மா பேசுத நீ? ஆ? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்களாம் அதை பாத்துக்க மாட்டோமா? நாங்க உன்னை கைவிட்டுறோம் நினைக்கிறியா நீ? வர்மா, நாங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ தீ வச்சு சாவறத நாங்க பாத்துட்டு இருப்போமா? அம்மா, எதுக்காகமா உன்னை இப்படி வருத்திக்கிற? பிள்ளைங்க இருக்கும்மா, நிச்சயம் அண்ணன் உன்னை கைவிடாது. அத்தை, சண்முகம் கடுமையா போராடிட்டு இருக்கான். இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரால தாங்க முடியும்? நீங்க சண்முகத்தை நம்புங்க அத்தை. மோ, நான் தான் சொல்லியிருக்கேன்மா, நிச்சயம் ஊர் முன்னாடி நீ எந்த தப்பும் பண்ணல நான் நிரூபிப்பேம்மா. நீ கண்ணகின்றத இந்த ஊர் தெரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீ நம்பு, நீ சொன்னதை நான் நிறைவேற்றுறேம்மா. எம்மா பாத்தியா, சாமியே சகுனம் சொல்லிருச்சு. இப்பயாச்சும் நம்பு. இல்லையே டாக்டர், அம்மையோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிடுச்சு போல இருக்க. புரியுதுடா, நல்லா புரியுது. எட்டி எட்டி என்ன பண்ண போகுதுன்னு நீ சொல்ல மாட்டியா? ஏய், இந்த டிராமால நானும் உன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் தாண்டி. திரை கதை வசனம் டைரக்ஷன்லாம் உங்க அண்ணன் தான். அவன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இரு வரட்டும். வாடா வா, சீக்கிரமா இவங்களுக்கு நம்ம பிளான் சொல்லு. என்ன உயிரோட பிச்சு தின்னுருவாங்க போல இல்ல, இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை எடு நம்ம வெப்பன் சார் எடுத்து கொடு. என்னக்கா இது? இது உனக்கு. என்னப்ல, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு. வெப்பன்ஸா? அண்ணே, இது போன். அதான் இங்க எல்லார்கிட்டயும் போன் இருக்கே. உங்க கையில இருக்கிறது போனு, ஆனா நான் உங்க கையில இப்போ கொடுத்திருக்கிறது வெப்பன்ஸ். ஐ, எனக்கு போன் வந்துருச்சு. சொல்லுண்ணே, என்ன பண்ணணும்? சொல்லுதம்ல, சொல்லுதேன். நல்லா கவனமா கேட்டுக்கிடுங்க, கொஞ்சம் கூட பிசறக்கூடாது. என்ன பிளான்டா? இல்ல ரத்னா, சனிய பேரன் உன் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கான். ஆமாண்ணே. அவன் தான் இந்த பிளான்ல முக்கியமான ஆயுதமே. ரத்னா, ஆக்சனே உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கி. நல்லா கவனமா கேட்டுக்க. ஸ்கூல் விட்டவன இந்த சனியன் பேரன் சுக்ரனை நம்ம கனியோட அனுப்பி வைக்க. ஏன் கூட வா, நான் என்ன செய்யணும்? அவன் எப்ப பார்த்தாலும் தீனி தீனின்னு கேட்டுட்டே இருப்பானே. அதுதான்ல நமக்கு வேணும்.
அவன் கிட்ட பலூடா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன கடை வீதி இருக்குல்ல, அங்க நம்ம ஜெனிபர் அக்கா ஐஸ்கிரீம் கடை இருக்க, நம்மள கண்ணாடிலாம் போட்டிருக்குமே, அங்க கூட்டிட்டு போற அவனே. ஆமாண்ணே, கலர் கலரா ஐஸ்கிரீம் எல்லாம் விப்பாவோ. அங்கதான் நீ அவனை கூட்டிட்டு போன. நீ அவனை அங்க கூட்டிட்டு போனீனா உனக்காக வெட்டுக்கிளியும் உடம்புடியும் வேஷத்துல காத்து கிடப்பாவ. இல்லை, உங்க வேஷம் என்ன? ஐயா குருவே. சிசியா, மங்களம் உண்டாகட்டும். பாத்துக்கிடுங்க, குட்டி சாமியாரு. சாமியார் அண்ணே. நான் தான் சாமியாரு, ஓடங்கோடி தான் எனக்கு சிசியன். ஆமா. அங்க இவங்க 2 பேரும் உங்களுக்கு பல்லூடா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாவ. நீங்க அங்கேயே இருக்கணும், புரியுதா? அப்போ நான் என்னென்ன செய்ய? அதுக்கு முன்னாடி வீரா அண்ணே. நீங்க 2 பேரும் அந்த சனிய பேரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறத நான் கொடுத்துருக்கிறேனே இந்த போனு, இதுல போய் நீ முதல்ல போட்டோ எடுக்கணும். இல்லை ரத்னா, நீ ஸ்கூல்லயே வெயிட் பண்ணு. எப்படியும் சனிய பேரனை தேடி ஸ்கூலுக்கு வருவேன். இல்ல வீரா, நீ அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போய் நீ எடுத்திருக்கியே போட்டோ, அதை காட்டி சனியங்கிட்ட, அண்ணாச்சி உங்க பேரனை யாரோ 2 சாமியாருங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூட்டு போனாவ, பாருங்க போட்டோன்னு காட்டணும். அதெல்லாம் நான் பட்டைய கிளப்புற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவேன். அடியே, பெர்ஃபார்ம் பண்றேன்னு ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்து விட்டுறாத. அப்புறம் உனக்கும் தூண்ல தான் கட்டி வைத்தியம் பாப்பேன், பாத்துக்கோ. இல்லை, அதோட கட்ட பிளான் முடியுது. அங்க இருந்து சனியம் பதிரி அடிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் கடையில போய் விசாரிப்பேன். அங்க ஆறு இருக்க மாட்டாவ. ஐஸ்கிரீம் கடைக்காரன் சனியனுக்கு ஒரு தகவல் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2வது பிளான் ஆரம்பமாவது. இலே, முதல்ல கட்டத்தை தெளிவா முடிப்பான். அதுக்கப்புறம் 2வது கட்ட பிளான் என்னன்றத சொல்லுதேன். இலே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரெடியா? ரெடி ரெடி ரெடினே ரெடினே ரெடி. இந்த போனை பத்தி சொல்லவே இல்ல. அப்படி கேளு. உங்க வேலைய ஒவ்வொரு இடத்துல நீங்க செஞ்சு பிடிக்கும் போது உடனுக்குடனே செஞ்சிட்டீங்கன்னு அண்ணனுக்கு போன் அடிச்சு சொல்லணும், புரியுதா? ஓகே ஓகே போலாம் வாங்க. என்ன இன்னும் காணோம்? என்ன கனி, எங்க கூட்டிட்டு போற? மிஸ், அக்கா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர போகுது. ஓ சரி. உங்க தாத்தா உன்னை கூப்பிட்டா நீ என்ன செய்வ? அவருக்கு தெரியாம நான் போயிடுவேன் மிஸ். கனி, நீ இவனை மெதுவா கூட்டிட்டு வா, நான் போய் பேச்சு கொடுக்கறேன். சரிக்கா. சனி என்ன என்ன வழக்கமா பஞ்சக்கதானே வரும்? இல்லதா, காலையில பேரனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு நான் தான் கூட்டு போக வருவேன். நீ பார்த்தது இல்லையா? ஓகே, சரி வா போலாம். சுக்கரனோட கிளாஸ் டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கண்ணே. அவன் சரியா ஹோம்வொர்க் எழுதுறது இல்லையா? அவன் வகுப்பெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறானா? நீங்க இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? எங்களுக்கு என்னத்தான் தெரியும்? நாங்க பள்ளிக்கூடத்தை கண்டமா படிப்பை கண்டமா? ஏதோ நீங்களா பார்த்து கண்டிச்சு அவனை எப்படியாவது படிக்க வச்சிருங்கத்தா. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க தான் செய்யறோம். இருந்தாலும் கார்டியன் நீங்க தானே. அவனை டியூஷனுக்கு அனுப்பி ஹோம்வொர்க்காவது கரெக்டா செய்ய சொல்லுங்க. சரிம்மா. சரிங்கண்ணே, இருந்து பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா சரி, நான் பார்த்து நீ போயிட்டு வா.
ஏலே ரத்னா என்னாச்சு? அண்ணே கனி சுக்கரனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏலே நீ அங்கிட்டே வெயிட் பண்ணு. வீரா அங்க வந்தாதான் நீ கிளம்புன, புரியுதா? ஞாபகம் இருக்குண்ணே. சரியில்ல நீ வை, நான் பாத்துக்கிட்டேன். ஹர ஹர மகாதேவகே. ஏலே ஏலே அண்ணே கனி சுக்கரனை கூட்ட ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டாலா? நீங்க உடனே கிளம்புங்க. சரி சண்முகம். சரி நீ சிசியா குருவே அப்படியே ஆகட்டும். ஜட்டப்புக்கு கொஞ்சம் மரியாதை கொண்டு. சரி போறேன். குருவே பெருச்சாலிக்கு வால் முளைச்ச மாதிரி ஓடல. கனி ஹலோ அண்ணே, வந்துட்டேண்ணே. அப்படியே உள்ள போ. அங்க 2 சாமியாருங்க அபூர்வ சகோதரர்கள் மாதிரி சைஸ் வித்தியாசத்துல இருப்பானுவ. சரிண்ணே. டேய் நீ இங்கே இரு. சரிங்கக்கா. குழுகுழுவை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இதோ வரேன். இந்தாங்க. ஆஹா. இதை பிடி. ஓவரா பண்ற. சாபம் விட்டு விடுவேன். அண்ணே ஆமாண்ணே இருக்காங்க. அது வேற ஆரம் இல்ல, நம்ம உடம்புடியும் வெட்டுக்கிளியும் தான். ஓ ம், அங்க தம்பியை விட்டுட்டு அப்படியே நீ கிளம்பு. சரிண்ணே. சுக்ரா வா. வா. இவங்க தான் சாமியாரு. ம், ம். மகனே தைரியமாக பக்கத்தில் வா. ம் வா. நான் உனக்கு நிறைய குழுகுழுவை வாங்கி தருகிறேன். நான் உன் மகன் இல்ல, ராமே மகன். மகனே உலகத்தில் இருக்கும் அனைவரும் எனக்கு மகன்தான். இவ்வளவு ஏன், இவரும் எனக்கு மகன்தான். என்ன சிசியா, உண்மைதானே? உண்மைதான் உண்மைதான். டேய் சுக்ரா, நீ இவங்க கூட இரு. வேணுங்கிறத கேளு, அவங்க உனக்கு வாங்கி தருவாங்க. வேணுங்கிறது வாங்கி தருவாங்களா? கடைக்குள் இருப்பதை மட்டும் வாங்கி தருகிறேன். போயிட்டு வர வா சாமி. மகளே. நல்லா படி போ போ போ. போட்டோ போட்டோ எடு. ஓகே. ம் ம். நான் போறேன். அண்ணே போட்டோ எடுத்துட்டேன். நான் கனியை கூட்டிட்டு வந்துடுறேன். தெரியல நீ கிளம்பு. இல்லை ஸ்கூலுக்கு போகணும்னா அங்க என்ன பேசணும்னு தெரியுங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. ஏறிட்டே. பிடிச்சுக்கோ. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, பேரனை காணுமே. என்னண்ணே நீங்க இன்னுமா போகல? பேர இன்னும் உள்ள இருந்து வரலையேம்மா. வரலையா? ஆ. எல்லா பிள்ளைங்களும் போயாச்சேண்ணே. நான் இப்பதான் ஒவ்வொரு கிளாஸா செக் பண்ணிட்டு பூட்டிட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் தான் காலையில புள்ளைய பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து விட்டேன். என் பேர உள்ள இல்லைன்னா இப்ப எங்க போயிருப்பான்? எனக்கு எப்படின்னு தெரியும்? ஸ்கூல் விட்டா நீங்க தான் பொறுப்பா வந்து கூட்டிட்டு போனோம். என்னத்தா
கேட்டி எதுக்கு இம்புட்டு லேட்டு? அக்கா சாரிக்கா, லேட் ஆயிடுச்சு. பெட்ரோல் போட போனேனா அங்க பயங்கர கூட்டம். போலாமா? ஆ போலாம். சனீன் அண்ணன், நீங்க என்ன இன்னும் இங்க நிக்கிறீங்க? அவங்க பேரன் அடிச்சிட்டு போக வந்தாரு. அவனை காணும்னு வர சொல்றாரு. ஐயோ, எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. காணமா? இப்பதானே அவனை ஐஸ்கிரீம் கடையில பார்த்தேன். ஐஸ்கிரீம் கடையிலையா? அப்படி அவன் போறவன் இல்லையே. அவன் கையிலயும் அவ அம்மாச்சி காசு கொடுக்க மாட்டாளே. எந்த கடையிலமா? நம்ம சின்ன கடை வீதியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும்ல, ஆமா, அங்கதான் நான் பார்த்தேன். அவன் தனியா போகலன்னு கூட 2 சாமியார் இருந்தாங்க. சாமியாரா? அவருதான் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கணும். எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அதான் நான் போட்டோலாம் எடுத்தேன். அப்படியா? போட்டோ காட்டுமா? போன் எடுத்து இந்தக்கா. அண்ணன் இது பாருங்க. குடுமா. ஐயோ, இவங்கள நான் பார்த்ததே இல்லையேம்மா. நினைச்சேன் அண்ணன், அது நிச்சயமா புல்ல பிடிக்கிற கும்பல்னு நினைக்கிறேன்.